வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பான தங்கமே, பலருக்கு உதவி செய்தாய். ஆனால் இப்பொழுது உனக்கென்று ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுது யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை. எல்லாமே துரோகம் செய்கிறார்கள். நேரம் கிடைக்கும் பொழுது உன்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது உன்னிடம் எதுவுமே இல்லை என்று தெரிந்தவுடன் எல்லாரும் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள். சிரிப்பாகத்தான் இருக்கிறது வாழ்க்கையை நினைத்தார். சிரித்துக்கொள். ஏனென்றால் யாரெல்லாம் உன்னை இப்பொழுது இந்த நிலையில் தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து நிச்சயமாக வியப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது உதவி செய்ய எந்த தெய்வமும் இருக்காது. யார் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். நம்மால் பெறுவது மட்டும்தான் என்ன, நிச்சயமாக நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது உதவி செய்தார்கள் பார், அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் கஷ்டப்படும் பொழுது திருப்பி அனைத்து விஷயங்களையும் செய்யலாம். அப்பொழுது எதையுமே பார்க்கக்கூடாது, நிச்சயமாக உதவி செய்யலாம். ஆனால் இப்பொழுது உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்தவர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள், நீ கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்காதே. யாருக்கு எப்பொழுது எந்த சூழ்நிலை வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால்தான் இந்த ஆட்டமும் ஆடுகிறார்கள். சீக்கிரமாக அனைத்தையும் புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். நீ மன்னித்து விட. ஆனால் அவர்களுக்கு திரும்பவும் எந்த ஒரு உதவியையும் செய்யாதே. சீக்கிரமாக அனைத்து விஷயத்திலும் உனக்கு நன்மையே கிடைக்கும். இந்த வாராகி இருக்கும் வரை உன்னை நான் எந்த காலத்திலும் கீழே போக விடவே மாட்டேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.